ஸோ ஸ்விங் ட்ரேடிங் சைக்காலஜியில் செகண்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து செட்டப் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இப்படி இருக்குது, இது பிரேக் ஆச்சு அப்படின்னா எனக்கு இங்கேருந்து ஒரு 10% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க. பட் ஃபார் சம் ரீசன் நீங்கள் வந்து இது பிரேக் ஆகிறப்ப நீங்கள் பார்க்கல, இல்லை வந்து இது பிரேக் ஆகும்போது ரொம்ப பெரிய கேண்டலாக வந்து இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, இதுவே வந்து ஒரு 5% கவர் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஓகே பரவாயில்ல, நான் இருந்தாலும் உள்ளே போய் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஐயோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் வாங்கிடுறேன் அப்படின்னு நம்ம வாங்குறது இல்லை. அந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடாது. நீங்கள் வச்சிருந்த செட்டப் என்ன அப்படின்னா, இது பிரேக் ஆகும்போது வாங்கணும். ஸோ இது பிரேக் ஆகும்போது அப்படின்னா இங்கிருந்து ஒரு 2% 3%க்குள்ளே, இல்லை ஃபார் சம் ரீசன் நீங்கள் இதை பார்க்காம விட்டுட்டீங்க, அது 2-3 நாள் மூவ் ஆகி ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சு, ஆல்ரெடி ஒரு 9% மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை நான் வச்சிருந்த செட்டப் இது நம்ம எப்படியும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாங்கும்போது அது ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை என்ன வேணா ஆகலாம். நீங்கள் வச்சிருக்கிற செட்டப்புக்கு நீங்கள் அதை வாங்கல, அதை நீங்கள் வாங்குற ரீசன் வந்து உங்கள் செட்டப் இல்லைங்க. நீங்கள் வாங்குற ரீசன் வந்து ஐயோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற பயம். இந்த மாதிரி வாங்குறது வந்து பண்ணாதீங்க. இதே மாதிரி இது வந்து ஹாட் ஸ்டாக்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக, இப்போ நியூஸில் வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக போய் வாங்க வேண்டாம். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ சுஸ்லான்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்குமாங்க. ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி இப்போ தொடர்ந்து அது அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் போய் அதை வாங்குறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி ஒரு 30%, ஜஸ்ட் ஒரு வாரத்தில் அது 30% மூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அது அதே மாதிரி மூவ் ஆகுமா இல்லையானலாம் நம்ம சொல்ல முடியாது. ஸ்விங்குக்கு வந்து நீங்கள் அந்த அனாலிசிஸ்குள்ளே போக முடியாது. அதை நம்ம சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னா முடியும். அதுக்கு நம்ம வேறு அனாலிசிஸ்லாம் பண்ணணும். ஸ்விங்குன்னு நம்ம அதை பண்ண போகிறதில்ல, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம அதை பண்ண போகிறதில்ல. சுஸ்லானை விட்டுட்டு நம்ம வேறு ஸ்ட்ராட்டஜி போய் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ ட்விட்டரில் வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து இது சூப்பராக போகுது. இப்போ ஒரு 2 வாரம் முன்னாடி ட்விட்டரில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், 2-3 வாரம் முன்னாடி வந்து டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக போகுது அப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்க. அது டேட்டா சென்டர் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரும் பேசினதே இல்லை. அது எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஏன் அதை பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி போய் பார்த்தோன்னா அதை பற்றி எவனுமே பேச மாட்டேங்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மேனிப்புலேட்டடாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் எங்கேயோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக போய் நீங்கள் ஒரு செட்டப் பண்ணாமல், ட்ரேட் செட்டப் இல்லாமல், ஒரு கரெக்டான என்ட்ரி இல்லாமல் போய் வாங்காதீங்க. அடுத்தது வந்து ஸ்டிக்கிங் டு யுவர் ஸ்விங் மைண்ட் செட். நம்ம பண்ணுறது ஸ்விங் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஷியூராக இருங்க. இதுக்குள்ளே போய் தேவையில்லாமல் ஒரே நாளில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் உள்ளே கொண்டு வரது, இல்லை வந்து நம்ம போய் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. அதில் வந்து இன்ட்ராடேவை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஃபண்டமெண்டல் பண்ணலாம். எப்போ அப்படின்னா வென் யூ ஆர் ஸோ வெல் வர்ஸ்ட் இன் ஸ்விங், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்விங் கன்விக்ஷனை வந்து நீங்கள் அதிகம் பண்ணலாம். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ அதே எக்ஸாம்பிள் சுஸ்லானையே வந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலேயும் அது மூவ் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி போய் அதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து அதோட குவார்டர் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ அது நல்லா இருந்தது அப்படின்னா அது இங்கிருந்து ஃபர்தராக மூவ் ஆகும் ஆகாது, அதோட பிஇ எப்படி இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். அதை நீங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் அதை யோசிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி மிக்சிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். டோன்ட் டூ தட். அதே மாதிரி டோன்ட் ஓவர் காம்ப்ளிகேட். அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன பார்த்தோம், 2 பேட்டர்ன் தான், 2 பேட்டர்ன் 3 லெவல், இவ்வளோ தான் இதோட க்ரக்ஸ். கரெக்டுங்களா? இப்போ இது மட்டும்தான் இருக்குதுன்னா இல்லை, இன்னும் வந்துட்டு ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது, கப் அண்ட் ஹேண்டில் இருக்குது. நம்ம போட்டோம்னா ஒரு 30-40 பேட்டர்ன்ஸ் வந்து வரும். அதே மாதிரி லெவல்ஸ் அப்படின்னாலும் லெவல்ஸில் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னாலும், பட் அதை பேஸ் பண்ணி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து மறுபடியும் நான் ஒரு இண்டிகேட்டர் உள்ள கொண்டு வர போகிறேன், MACD யூஸ் பண்ண போகிறேன், RSI யூஸ் பண்ண போகிறேன். அதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போ பண்ணலாம் அப்படின்னா when you really understand how those indicators work. சும்மா வந்துட்டு ஒரு RSI போடுறோம், இந்த லைனை தாண்டிடுச்சுன்னா வாங்கலாம், இந்த லைனை கீழே வந்துச்சுன்னா வித்தரலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் பற்றி தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அதுக்கு நம்மளோட ட்ரேட் செட்டப்பே வந்து ரொம்ப பெட்டராக ஒர்க் ஆகும். ஸோ டோன்ட் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், ரொம்ப சிம்பிளாகவே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி மாறணும் அப்படின்னா, இந்த செட்டப் வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, நான் வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஸ்ட்ராட்டஜி போகிறேன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இன்னொரு புது ஃபேக்டரை உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு அது முழுசாக புரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் தி லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இது நான் முன்னாடியே ஒரு 2-3 தடவை சொல்லிட்டேன், ஸ்டிக் டு யுவர் பிளான் ஆர் அனாலிசிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு என்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஒரு எக்ஸிட் ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதிலிருந்து தாண்டி போகாதீங்க. ஸ்டிக் டு இட். எந்த என்ட்ரி வைக்கிறோமோ GTD யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை வந்து அலர்ட்ஸ் வச்சு வைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், பட் டோன்ட் ஓவர் டூ இட். அந்த என்ட்ரியை எக்ஸிட்டை தாண்டி வெயிட் பண்ணலாம், இல்லை சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. இது ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதெல்லாம் இதை நம்ம ரெகுலராக பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
மணி பிகம்ஸ் இம்மெட்டீரியல் டு யூ. அப்போ வந்து இதில் வந்து எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, இவ்வளோ லாஸ் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு செகண்டரியாக மாறிடும். யூ வில் பி மோர் ப்ராசஸ் ஓரியன்ட். இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகுது, இந்த செட்டப் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து உங்களோட வின்னிங் ரேட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து பணம் வந்து ப்ராஃபிட் வந்து தானாக வர ஆரம்பிக்கும். பட் நம்ம எடுத்தோடனே வந்துட்டு ப்ராஃபிட் எனக்கு நிறையா பார்க்கணும், லாஸ் வந்துருச்சே அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் ப்ராசஸை பார்க்க மாட்டீங்க, நீங்கள் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. யுவர் செட்டப்ஸ் வாண்ட் ஒர்க் எனிமோர். நீங்கள் வந்து நாளைக்கு மார்க்கெட் மாறும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்க மாட்டீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வென் யூ ஸ்டார்ட், அதனால தான் வந்து இந்த லாஸ் மினிமலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2000 ரூபா லாஸ்க்கும் 200 ரூபா லாஸ்க்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான். அதனால வந்து நம்ம கேபிட்டலும் சின்னதாக வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து நான் ரொம்ப இனிஷியலாக போட்ட ஒரு வீடியோ, 10K கேபிட்டல் வச்சு நான் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஸ்விங், இப்போ மேபி உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்கலாம், அதுக்காக 10 லட்ச ரூபாயும் வச்சு நான் ஸ்விங் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 10,000 20,000 வச்சு பண்ணுங்க. அந்த 10,000 20,000 வச்சு உங்களால் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வருதுங்கும் போது நீங்கள் பெரிய கேபிட்டலுக்கு போங்க. அது வரைக்கும் ஜஸ்ட் ட்ரை அண்ட் ரிஃபைன் யுவர் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்டோ இல்லை உங்களோட அனாலிசிஸ் ஸ்டிக் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, லைக் ஐ செட், மணி பிகம்ஸ் இம்மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ் பிகம்ஸ் ப்ரிடாமினன்ட் ஃபார் யூ. அதே மாதிரி இந்த இது நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத வந்து உங்களால் ஈக்குவலாக ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு 10% ப்ராஃபிட் வந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் 10% லாஸ் வந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதில் வந்து பணம் போயிருச்சே அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட செட்டப் எங்கே தப்பாச்சு, நம்ம அனாலிசிஸ் எங்கே தப்பாச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து எப்போ வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட அனாலிசிஸை ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணணும். அது மேலே நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அது சரி தப்பு அப்படிங்கிறது நமக்கு அப்புறம் ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். பட் பண்ணும்போது ஓகே இதை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்ம முதல்ல நம்பணும். அதை பண்ணி ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் முடிஞ்சாலும் சரி, லாஸில் முடிஞ்சாலும் சரி, அது ஏன் ப்ராஃபிட்டில் முடிஞ்சு ஏன் லாஸில் முடிஞ்சுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிங்க. நீங்கள் பண்ண செட்டப்னால அது கரெக்டாக முடிஞ்சுது அப்படின்னா அந்த செட்டப் உங்களோட எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் ஒர்க் ஆகணும். இல்லை எனக்கு அந்த பர்டிகுலர் அனாலிசிஸ் வந்து எனக்கு ஒரு ஸ்டாக்கில் வேலை செஞ்சது, இன்னொரு ஸ்டாக்கில் வேலை செய்யலை அப்படின்னா அந்த வேலை செஞ்ச ஸ்டாக் ஒர்க் ஆனதுக்கு வேறு ஏதாவது ஒரு ரீசன் கூட இருக்கலாம். ஸோ ஒரு காம்பினேஷனாக ஒரு 10 ஸ்டாக் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 7-8 ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு அப்படின்னால தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டியிருக்கும். லாஸ்ட் திங், பி ரெடி டு சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து நம்ம இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து மாற போகிறதில்ல. அது எல்லா ஸ்டாக்குக்கும் அதே தான், எந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கும் அதே தான். ஆனால் வந்து நீங்கள் பிக் பண்ணுற ஸ்டாக், இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி 100 வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய லாஸ் ஆகுது. சாரி, நிஃப்டி மிட் கேப் வச்சு பண்ணுறீங்க, நிறையா லாஸ் ஆகுது அப்படின்னா ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, மிட் கேப் ஸ்மால் கேப்ஸ் வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மேபி ஆஸ் அ மார்க்கெட்டே வந்து டவுன் ட்ரெண்டில் போகிறதுனால அது அப்படி இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெஸ் வாலட்டைலாக இருக்கிற நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் நியூஸில் வந்து வர ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் அது எல்லாமே லாஸில் போகுது அப்படின்னா அது மேனிபுலேட்டட் ஸ்டாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா நம்ம சோர்ஸ் அப்படி நியூஸ் அப்படின்னா எவ்வளவோ நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியா அப்படின்னா எவ்வளவோ ஹேண்டில்ஸ் இருக்குது, நம்ம எங்கேருந்து வேணால் பிக் பண்ணலாம். இப்போ யூடியூப்பில் நிறைய சொல்கிறது, டெலிகிராமில் இருந்து நிறைய சொல்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேருந்து உங்களோட சோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது ஜென்யூனாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ 2% லாஸ் அப்படிங்கிறது வந்து 5% நீங்கள் மாற்றலாம், 1% மாற்றலாம். ரிஸ்க் ரிவார்டு 1.5 அப்படிங்கிறது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் 2 or 3 ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் தான். அதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு ஐ திங்க் ஒரு ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எனக்கு இது ஒர்க் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் பர்டிகுலர் வீடியோ வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல்.